குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிட் 17 அனிமல் கிங்டம், அதாவது அனிமல் கிங்டம் பற்றி நம்ம ரீட் பண்ண போகிறோம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம். அதாவது என்னன்னா அனிமல் கிங்டமோடைய கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ஐடென்டிஃபை அண்ட் ஸ்டடி த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் பற்றி ரீட் பண்ண போகிறோம். லிஸ்ட் அவுட் த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அனிமல்ஸ் பேஸ்ட் on grades of organization, types of symmetry, column and various body activity. இப்போ வந்து அனிமல்ஸ், அதாவது என்னன்னா இப்போ வந்து அனிமல் கிங்டமில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னன்னா அதாவது அனிமல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ வந்து அனிமல்ஸோடைய ஆக்டிவிட்டி, இப்போ வந்து இந்த கேரக்டர்லாம் நம்ம பேஸ் பண்ணி அனிமல் கிங்டம் வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ரெகனைஸ் தட் பைனோமியல் கிளாசிஃபிகேஷன் ஹேஸ் லாட்டின் அண்டு கிரீக் வேர்டு. இப்போ வந்து என்னென்னா இப்போ எப்படி வந்து பைனோமியல் கிளாசிஃபிகேஷன் வந்து ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். அதாவது லாட்டின் கிரீக் வேர்ட்ஸ்லேருந்து எப்படி வந்து பைனோமியல் கிளாசிஃபிகேஷன் வந்து ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ஐடென்டிஃபை த ஃபஸ்ட் நேம் அண்டு ஜீனஸ் அண்ட் செகண்ட் நேம் ஆஃப் ஸ்பீசஸ். அதாவது என்னன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்னன்னு சொல்லணும்னா ஜீனஸ், நெக்ஸ்ட் செகண்ட் நேம் வந்து என்னன்னா ஸ்பீசஸ். ரீகால் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஈச் ஃபிலம். Introduction. The variety of living organisms surrounding us is incomprehensible. அதாவது என்னன்னா இப்போ வந்து சரௌண்டிங்ஸில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நியர்லி 1.5 million species of organism which have been described are different from one another. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோட்டலாக வந்து 1.5 million species வந்து ஆர்கானிசம் வந்து என்னன்னா சரௌண்டிங்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து இன்னொரு ஆர்கானிசத்தை விட கம்பேர் பண்ணக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். The uniqueness is due to the diversity in the life forms, whether it is microbes, plants or animals. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆர்கானிசம் வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மைக்ரோப்ஸ், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எவரி ஆர்கானிசம் எக்ஸிஸ்ட் வேரியேஷன் இன் தர் எக்ஸ்டர்னல் அப்பையரன்ஸ், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர், மோட் ஆஃப் லிவிங் எக்ஸெட்ரா. இப்போ வந்து என்னன்னா அதாவது ஒவ்வொரு ஆர்கானிசமும் எப்படி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆர்கானிசத்தோடைய எக்ஸ்டர்னல் அப்பையரன்ஸ், நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், பிஹேவியர், இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி இப்போ வந்து ஆர்கானிசம் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். This versatile nature among the living animals forms the basis of diversity. The diversity among the living organisms can be studied in an effective way by arranging animals in an orderly and systematic manner. The study of various organisms would be difficult without a suitable method of classification. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து the study of various organisms would be difficult without a suitable method of classification. இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா கிளாசிஃபிகேஷன் மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசத்தை வந்து நம்ம ரீட் பண்ணுறது வந்து அதாவது என்னென்னா ரீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். The method of arranging organism into groups on the basis of similarities and differences is called classification. அதாவது கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆர்கானிசத்தை வந்து குரூப்ஸாக, அதாவது ஆர்கானிசத்தோடைய சிமிலாரிட்டிஸ், டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி குரூப்ஸாக வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லலாம் கிளாசிஃபிகேஷன். Taxonomy is the science of classification which makes the study of wide variety of organism easier. அதாவது taxonomy அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன், அதாவது கிளாசிஃபிகேஷனை வந்து ஈஸியாக வந்து அதாவது ஆர்கானிசத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது ஈஸியாக வந்து ஸ்டடி பண்ணக்கூடிய மெத்தடு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அதாவது ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணி ஈஸியாக வந்து ஸ்டடி பண்ணக்கூடிய மெத்தடு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டெக்ஸ்டானமி. இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் அமாங் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். அதாவது என்னன்னா இப்போ வந்து டெக்ஸ்டானமி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸோடைய ரிலேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து டெக்ஸ்டானமி வந்து யூஸ் ஆகுது. த ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வாஸ் மேடு பை எ ஸ்வீடிஷ் பாட்டனிஸ்ட் காரல் லின்னேயஸ். அதாவது என்னன்னா the first systematic approach of classification. அதாவது என்னன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்வீடிஷ் பாட்னிஸ்ட் காரல் லின்னேயஸ். He generated the standard system for naming organisms in terms of genes, species and more extensive groupings using Latin terms. அதாவது என்னன்னா காரல் லின்னேயஸ் தான் ஃபஸ்ட்டு லாட்டின் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி இப்போ வந்து என்னன்னா
அதாவது ஆர்கானிசத்துக்கு வந்து என்னென்னா ஜீன்ஸு ஸ்பீசஸ் நெக்ஸ்ட் வந்து குரூப்ஸுக்கு வந்து என்னென்னா லாட்டின் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நேமிங் வந்து ரைட் பண்ணார். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இப்போ வந்து லிவிங் ஆர்கானிசம் வந்து எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். கிளாசிஃபிகேஷன் இஸ் த ஆர்டரிங் ஆஃப் ஆர்கானிசம் இன்டு குரூப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். அதாவது என்னென்னா கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆர்கானிசம் வந்து என்னென்னா ஆர்டராக, அதாவது ஆர்கானிசத்தை வந்து ஆர்டராக வந்து குரூப்பிங், அதாவது என்னென்னா சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் வந்து பேஸ் பண்ணி, அதாவது ஆர்கானிசத்தோடைய சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸை வந்து பேஸ் பண்ணி இப்போ வந்து ஆர்கானிசத்தை வந்து குரூப்பிங்காக வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய மெத்தடு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கிளாசிஃபிகேஷன். த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஆர் மொனிரா, ப்ரோசிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. இப்போ வந்து என்னென்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொனிரா, ப்ரோசிஸ்டா, ஃபங்கை, பிளான்டா அண்ட் அனிமேலியா. தீஸ் குரூப்ஸ் ஆர் ஃபார்ம்டு பேஸ்ட் ஆன் செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், பாடி ஆர்கனைசேஷன் அண்ட் ரீப்ரொடியூஸ். இப்போ வந்து என்னென்னா இந்த குரூப்ஸ் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து அதாவது ஆர்கானிசத்தோடைய செல் ஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷன், நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பாடி ஆர்கனைசேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன், இந்த கேரக்டர் எல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து என்னென்னா ஆர்கானிசம் வந்து குரூப்பாக வந்து என்னென்னா ஃபார்ம் ஆகிருக்கு. On the basis of hierarchy of classification, the organisms are separated into smaller and smaller groups which form the basic unit of classification. அதாவது என்னன்னா இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன், அதாவது கிளாசிஃபிகேஷன் வந்து எப்படி வந்து செப்பரேட் ஆகிருக்கு, அதாவது ஆர்கானிசம் வந்து எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ஸ்மாலர் குரூப்ஸாக வந்து ஃபஸ்ட்டு வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா கிளாசிஃபிகேஷனுடைய பேசிக் யூனிட் வந்து என்னென்னா ஸ்மாலர் குரூப்ஸ் தான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா கிளாசிஃபிகேஷனுடைய பேசிக் யூனிட். ஆர்கானிசத்தை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கிங்டம், ஃபில்லம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீன், ஸ்பீசஸ். நாம் வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே ஹோம்ஒர்க்கு 9th standard science. Today homework, what is called classification? The method of arranging organism into groups on the basis of similarities and differences is called classification. Science lesson 17 question answer 1 read and write one time. இந்த ஒரு கொஸ்டினும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். Thank you students.